ஹாய் ஃபுட் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி யார் கூட எங்கே என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, என்னோடய அண்ணன், எங்கள் கம்பெனி மேனேஜர் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி போய் ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எனக்கு தெரிஞ்சு மணவேக்குடி, கோட்டப்பட்டினம் இதுக்குள்ளே இடப்பட்டதில் இந்த டிஷ் வந்து எங்கேயாச்சும் சில்லியாக கிடைக்கும், ஆனால் பிரியாணியாக கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம்தான் நேர் ஆப்போசிட்டில், அல்லமதியாவோட நேர் ஆப்போசிட்டில் இருக்க அல்ப்ரோஸ் அப்படின்னு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, கடை கொஞ்சம் ஆவரேஜாக, ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். ஒரு வீடியோ போட்டிருப்போம். இங்கே ஃப்ரைட் சிக்கனு, பர்கரு, பீஸா, மொஜிட்டோ, சாண்ட்விட்சு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண வந்த ஒரு டிஷ்ஷோட பேர் பீஃப் பிரியாணி. ஆனால் பீஃப் பிரியாணின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டு வந்தோம். கடைசியில் எங்களுக்கு கிடைச்சதோ என்னமோ பீஃப் குழம்பு பிரியாணி சாதமும் சேர்ந்த மாதிரி ஒரு டிஷ். பீஃப் ஓகே, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஆனால் இது வந்து பீஃப்னு நான் சொல்ல மாட்டேன், பீஃப் மாதிரிலாம் தெரியலை, மட்டன் மாதிரி தான் இருந்துச்சு. கிரேவி ஓகே, ஆவரேஜாக இருந்துச்சு. அதாவது குழம்பு சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஃபீல் வந்துருச்சு எங்களுக்கு. எங்கள் அண்ணெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டார், என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பிரியாணின்னு சாப்பிடாதீங்க என்ன, இது குழம்பு சாதம் நினச்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட சொல்லலாம். இங்கே போய் பீஃப் பிரியாணின்னு ஆசைப்பட்டு சாப்பிடாம, அதாவது நல்லா குழம்பு சாதம் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டேன், அவரால் சாப்பிட முடியல. என்னடா அது பிரியாணி அந்த மாதிரி ஆசை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாட்டி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள்.